சாரி டி. என்ன என்னோட முன்பே ஏய் பண்ணல. நான் குடிகாரலாம் கிடையாதுடி. ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டானுங்கன்ட்டு போயிட்டு வந்தேன். ഞാൻ அதை கேட்கல. வேற என்ன? உனக்கு ഈ ஜாப் ഇഷ്ടമില്ലെന്ന് എന്താ എന്നോട് പറഞ്ഞല്ല? இந்த ஜாப் எனக்கு பிடிக்கலன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? അമ്മ പറഞ്ഞത്. നിനക്ക് ഏത് ഇഷ്ടമോ അതേ ചെയ്യലാമല്ലേ? புரியல. നിനക്ക് യൂട്യൂബ് ആക്ടിങ് അതേ ഇഷ്ടമെന്താ അതേ ചെയ്യലാമല്ലേ? ஆனா ஃபேமிலி. അയ്യടാ അതെന്താ? എപ്പോ பார்த்தாலும் പുരുഷന്മാർ മാത്രമേ സാക്രിഫൈസ് ചെയ്യണമാ? ஏன் பொண்ணுங்க நாங்க செய்ய மாட்டோமா? നിനക്ക് ഇഷ്ടമുള്ളത് നീ ചെയ്. ഫാമിലി റെസ്പോൺസിബിലിറ്റീസ് ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. ശരിയാ? நீயடா என் பாதி நீயடா நீ எல்லா பசங்களோட வெற்றிக்கும் தோல்விக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு தேவதை இருப்பா. என்னடா அது வெற்றியா தோல்வியான்றதை தீர்மானிக்கிறது அமையிற தேவதையை பொறுத்து இருக்கு. எனக்கு கட்டி போட்டா ஐ லவ் யூ பொண்டாட்டி. திட்டம் போட்டு என்னை கொன்னால நேரம் காலம் தெரியாதடி நீ சிரிச்சாம். என்ன கான்செப்ட் எடுக்கிறது? டால் பாய் வர்சஸ் ஷார்ட் கேர்ள் ரொம்ப பழசா இருக்கே. ஏய் ராஜி, நாளைக்கு ஷூட்டுக்கு கான்செப்ட் ஏதாவது சொல்றீ. ഫസ്റ്റ് കഴിക്ക് പിന്നെ ആലോചിക്കാം. சாப்பிடு. சரி ஓகே. வேற என்ன எடுக்கலாம்? எல்லா கான்செப்டும் எடுத்துட்டானுங்க. இன்னும் என்னதான் அப்படி மிச்சம் இருக்கு? இன்னும் சாப்பிடல. கான்செப்ட் பயங்கரமா இருக்கணும் ராஜி. யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ம். வா சாப்பிட்டு இருக்கண்டி. எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி ம்ஹும். ரொம்ப பழசு. வேற என்ன எடுக்கலாம்? தமிழ் பையன் வெட்ஸ் கேரளா பொண்ணு. ம். எந்தாடி? சாப்பிடு. நீயடா என் பாதி நீயடா நீ இன்று எந்தன் வாழ்வும் பொய்யடா என்னடா வேறென்ன சொல்லடா நான் கண்ட கனவா கட்டி போட்டா இரு கண்ணால திட்டம் போட்டு என்னை கொன்னால நேரம் காலம் தெரியாதடி நீ சிரிச்சாம். ஒரு நொடி கூட உன்னை விட்டு போக முடியவே முடியாதடி காதலி. ஏட்டா 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 எந்தாடி? எந்திரிங்க. போடி, கொஞ்ச நாள் நான் தூங்குறேன். நீயும் கொஞ்ச நாள் வந்து தூங்குவா. ம். ஏட்டா ம். இப்படி தூங்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்ல? ம். என்ன ஷூட்டிங் உண்டு, ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல? ஆமா இல்ல? மதன் என்கிற மேடு மதன் 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 என்கிற மேடு. ஏட்டா ம். எந்தாடி? ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங்னு போவல்லே, ஆசீர்வாதம் வாங்குங்க. கரெக்ட்ல? ம். ஏய் எங்க போற? ஆ? ஆசீர்வாதம் வாங்க. சுவாமி கிட்ட அல்ல, என்கிட்ட சொன்னேன். என்னடா? பொண்டாட்டி கால வேலை யோசிக்கிறவன் கல்யாணம் பண்ணவே தகுதி இல்லாதவன்.
அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்க போகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீ தான். கண்டிப்பாக உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆசீர்வாதம் மட்டும் போதுமா? அடி மனக்குட்டி. அப்போ வேற என்ன தருவ? டேய் ரொமான்ஸ் பண்ணது போதும்டா. ஹேய் வாயாடி அரைக்கிழவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? டிக்கிலோனா கிலோன்னு சொல்லாத. நீங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நமக்கு நான் கூட தான் உன்னை அரைக்கல்வின்னு சொல்லலாம்னு சொல்லிருக்கேன். கேட்டிருக்கியா? நான் நீ அப்படி சொன்னா தான் நான் வேற சொல்லுவேன். என்னடா நீ சொல்லாதடி. கையை விடு. சொல்ல மாட்டேன்னு சொல்றீ. ராஜி, இவன் என் ஃப்ரெண்டா அபி. ஹாய். ஹாய். என் ஃப்ரெண்டு சனிய பீட எல்லாமே இவ தான். சரி சரி உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். சரி ம் உட்காருங்க ப்ரோ. அப்புறம்டா லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்தெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இக்க வந்திருக்கோம். நான் அப்பவே சொன்னேன், ஒழுங்கா பொண்ணு மாதிரி நடந்துக்கிடி, அப்பதான் எவனாச்சும் கல்யாணம் பண்ணிப்பான்னு. கேட்டியா? சும்மா இருடா. சனி பொண்டாட்டின்னு சொல்ல வாடு ப்ரோ, எப்பனுக்கும் அடங்க மாட்டா. ராஜி, என்ன சவுண்டு? ஒன்றும் இல்லை. நாங்கெல்லாம் ஒண்ணா சுத்தும் போது இவளுக்கு ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணது கிடையாது ப்ரோ. பாத்துமா கேட்டா 60ஆம் கல்யாணம் தான் போல. போடா டிக்கிலோனா. என் பொண்டாட்டி வச்ச காஃபி குடி. என்னடா அவளை டீடின்னு விழிக்கிறேன், என்ன மாத்திரம் டீன் விழிச்சா மதி. சரிம்மா நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன என்ன சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்ல, காஃபில சக்கரை கொஞ்சம் அதிகமா இருக்கான், குறைக்கட்டான்னு கேட்டு போறேன். ஓ சரிடி. அப்புறம் இல்ல டீல சக்கரெல்லாம் கரெக்டா இருக்கா? டேய் பைத்தியம், இது காஃபி. நான் தான் பைத்தியம். சரி ஷூட் போலாமா? ப்ரோ மிட் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. 2 ஷாட் போயிடலாம் ப்ரோ. ஷாட்டா? ஓகே ப்ரோ, கரெக்டா இருக்கும். ரெடி ரோலிங் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் டேக் ஆனோ. ஜானு, ஈஸ்வரா, நீ என் வாழ்க்கையில கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஜானு. லவ் யூ மேடம். லவ் பிரதர் சாரி பிரதர், இன்னொரு டேக் போயிடலாம் பிரதர், ப்ளீஸ். ஏய் சொதப்பாதடா. ஓ இன்னொரு டேக் வர. போய்க்கோ. இந்த ஜென்மத்தில் நீ கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஜானு. ப்ரோ சாரி பிரதர், ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு டேக் போலாமா? கொண்டு பரவாயில்ல ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, பரவாயில்ல போலாம். நினைக்க என்னடா பிரச்சனை? எனக்கெல்லாம் பிரச்சனை. ஒரு பிராண்டா ஜானு, இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஐ லவ் யூ. அப்பாடா. அரைக்கிழவி, நடிச்சு ஒரே டயர்டா இருக்குடி. ஏய் என்னடா இப்படி செட் ஆகுது? தொடைக்காத விட்டுரு. கொண்டு சும்மாவே இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம், நடிக்கிறத தவிர எல்லாத்தையும் பண்றான். என்னடா? அவ என் பொண்டாட்டியான், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறான். என்னடி பொண்டாட்டி, கரெக்ட் தானே? எந்தடா சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஓகே. கியூட்டா. அடுத்த பாடிக்கு விட தான் இருக்கும். சரி நான் கிளம்புறேன்டா. சரி டப்பிங் ஸ்டுடியோ எங்கன்னு சொல்லிட்டு. டப்பிங் ஸ்டுடியோலாம் கிடையாது, காசுலாம் இல்ல, வெறும் ஹெட்ஃபோன் வச்சு தான் டப்பிங் பண்ண போறோம். சரி ஏதோ ஒண்ணு. பை பை. போலாம். எங்க நல்லா நடிச்சிங்க. தேங்க் யூ. பை. பை. வாடா போலாம். இந்தடா மூக்கு போய்க்கோ. எந்தாடி நீ சாம்பார் கூட ஊத்திட்டு போக மாட்டியாடி நீ? நல்லா இருந்துச்சா? இப்பதானடி சாப்பிடுறேன், சாப்பிட்டு நான் இதை கேட்கல, அவ கூட நடிச்சல அதை கேட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? அவ ஆளு மூஞ்சி. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவளை திட்டுற? ஏன் உங்களால ஒரே டேக்ல நடிக்க முடியாதா? தொட்டு பேசுற சீன்லாம் 10 டேக் போறீங்க. அதுக்கு நான் எடி பண்ணுவேன்? அது கேமராமேன் பண்ண தப்புக்கு அவன் தப்பு பண்ணதுக்கு என்ன தான் திட்டுவியா? நான் ஏதோ ஆசைப்பட்டு தொட்ட மாதிரியே பேசுற. இப்பவே இப்படின்னு என்னெல்லாம் பார்க்கணுமோ எனக்கு தெரியல. தேவையில்லாம பேசாத. தெரியாம ஒத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னடி சொன்ன? இப்பதான் எனக்கு தெரியுது யூடியூப்ல இருக்கிற பசங்களெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி.
ஒன்றும் அம்மா வீடு மாதிரி மொட்டை மாடிக்கு வந்துடுறது. சரி வா போகலாம். இங்கே என்ன பண்ணுற? விடு. ராஜி நீ என்னடி பண்ணுற? ராஜி அவன் என் ஃப்ரெண்டு, நீ என் பொண்டாட்டிடி. சும்மா யாரோட கம்பேர் பண்ண ஒரு அவஸ்தையே இல்லை. உனக்கு புரியலடி. எனக்கு எந்த அறியல. உனக்கு புரியுற மாதிரியே சொல்லிட்டா. இப்படி பிடிச்சிருக்கேன்ல, இப்படி பிடிக்கும்போது ஒரு ஃபீல், நீ எந்தன்னு எனக்கு மட்டும்தான். அதையும் மீறி ஏதோ பண்ணும் இந்த ஃபீல். பார்க்குற எல்லா பொண்ணுங்க மேலேயும் வந்துடாதுன்னா, உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட மட்டுமே வர ஃபீல் அது. அது உங்ககிட்ட மட்டும்தான் வரும். நிஜமா? ம். பெரியாதே என் கனவே, நகராதே என் உறவே, உன் கைகள் கோர்க்க மனமே குதடி. ஒளியெங்கும் உன்னுருவம் மகனாமல் சேர்ந்து வரும் என் நாட்கள் நீ இன்றி சாபமடி. என்னென்று சொல்லாமல் எதுவென்று தெரியாமல் இந்த காதல் அவஸ்தைகள் கூட